அன்பாக்சிங் பியூர்லி என்னன்னா நான் WCA பசில்ஸ் தான். அதுவும் முக்கியமாக இந்த 3 பசில்ஸை பார்த்தீங்கன்னா 3x3 ஷேப் மாட்ஸ், ஷேப் ஷிஃப்டிங் பசில்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம Cubelelo ஒரு பண்டலாக விற்கிறாங்க. அண்ட் இதை நீங்கள் தனித்தனியாக ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை அமேசானில் இல்லைனா Cubelelo கூட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஸோ இது ஒரு பண்டலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் சேவிங்காக இருக்கும். முக்கியமாக யார் யாருக்கு காஸ்ட் சேவிங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூப் கலெக்ஷனில் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இல்லை இது மாதிரி கியூப்ஸை வந்து சால்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பண்டல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கியூப் நல்ல குவாலிட்டிலையும் அண்ட் பர்ஃபெக்டான ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்லையும் கிடைக்கும். அண்ட் இந்த கியூபோடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷர் கியூப், இது விண்மில் அண்ட் இது வந்து ஆக்சிஸ் கியூப். ஆக்சிஸ் கியூப் வந்து மாஸ்டர் மாஃபிக்ஸோட சித்தப்பா பையன் போல சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன சொல்ல ரெண்டுத்துக்கும் ஒரே சொல்யூஷன் மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷர் கியூப்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபிஷர் கியூப் ஆல்மோஸ்ட் பார்க்க ஒரு 3x3 மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது சென்டர் பீஸ் இல்லை. இங்கே இருக்கு பாருங்க 2 கலர் உடையது, இதுதான் சென்டர் பீஸ். அண்ட் அப்போ இந்த பீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுதான் ஹெச் பீஸ். ஹெச் பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்கும். அண்ட் இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெச் பீஸ். 3 கலர் இருக்கிறது ஹெச் பீஸ். அண்ட் கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது கார்னர். 3x3 வந்து 2 கலர் இருக்குது எட்ஜ், 3 கலர் இருக்குது கார்னர்னு சொல்லியிருப்போம். பட் இதில் வந்து அப்படியே ஆப்போசிட். இதில் வந்து 3 கலர் இருக்குது ஹெச் பீஸ், 2 கலர் இருக்குது கார்னர் பீஸ். அண்ட் இங்கே சென்டர் பார்த்தீங்கன்னா 2 கலரில் இருக்குது. சால்வ் பண்ணுறதுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். இதை வந்து ஒரு செக்கர் போர்ட் பேட்டர்னில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஷேப் ஷிஃப்ட் அந்தளவுக்கு தெரியாது. பட் ஜஸ்ட் என்ன சொல்ல ஒரு செக்ஸி மூவ் பண்ணுறேன், எனக்கு ஷேப் ஷிஃப்ட் ஆகுது. நல்ல சேலஞ்சிங்கான ஒரு பசில் தான். லைட்டாக உள்ள பேரிட்டி மட்டும் இருக்கும். பட் அந்த பேரிட்டிலாம் செம்ம சேலஞ்சிங்காக இருக்கும். பெரிய பேரிட்டிலாம் இல்லை. சால்வ் பண்ணுறது ஒரு 3x3 சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணலாம். அண்ட் இது டேர்னிங் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல. நார்மல் 3x3 என்ன சொல்ல ஒரு ஷீ வாரியருடைய குவாலிட்டி அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு பட்ஜெட் 3x3 குவாலிட்டி தான் இதில் இருக்குது. என்ன சொல்ல ரஃபாக இருக்குது, ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். நல்லா தான் இருக்குது. அதாவது என்ன சொல்ல உங்கள் கலெக்ஷனுக்கு அண்ட் வந்து நல்ல குவாலிட்டி உள்ள ஒரு பசில்னா இதை வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மேக்னெட்ஸ் வச்சு அது மாதிரிலாம் என்ன சொல்ல எங்கேயும் சேல் பண்ணுறதில்ல. இதுவே ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தான் இருக்கும் ஃபிஷர் கியூப்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம விண்மில் கியூப்க்கு போவோம். இதுதான் விண்மில் கியூப். நீங்கள் இதில் செக்கர் போர்ட் பேட்டர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலே கியூப் ஷேப் மாறும். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஒரு காற்றாலை விண்மில் மாதிரியே இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் விண்மில் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து என்னன்னா டேர்னிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த 3 கியூப்ஸ்க்கும் டேர்னிங்கை பற்றி தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் நான் சொல்ல இந்த வீடியோவில் இந்த பசில் என்ன பண்ணுது அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். டேர்னிங் வந்து அதே மாதிரி தான். அந்த ஷீ வாரியருடைய டேர்னிங் ஸ்டைல் அப்படியே இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஷீ வாரியர் அண்ட் அந்த ஷீயில் வர பட்ஜெட் லைனப்பில் வர எல்லா கியூப்ஸோடைய குவாலிட்டியும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டியில் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா உழைக்கும். நல்லா கீழே போட்டால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக குவாலிட்டியை நம்பி இதில் வாங்கலாம். அண்ட் இந்த பசிலில் எதிராக சென்டர் பீஸ் எது ஹெச் பீஸ் எது கார்னர் பீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே சென்டரில் இருக்கு பாருங்கள், இதுதான் சென்டர் பீஸ். இதில் என்ன தலைவலினா இப்படி டர்ன் பண்ணால் சென்டர் இது மாதிரி இருக்குது, இப்படி டர்ன் பண்ணால் சென்டர் இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இந்த கியூபில் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் பீஸ் அண்ட் இதுவும் ஹெச் பீஸ். ஸோ 2 விதமான ஹெச் பீஸ் இருக்குது. 2 கலர் இருக்கிறது ஒன்று இருக்குது, ஒரு கலரில் இருக்கிற ஒன்று இருக்குது. அண்ட் கார்னர் பீஸ் பார்த்தீங்கன்னா இது இங்கே 2 கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் கார்னர் பீஸ். இதுதான் விண்மில் கியூப். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம போகிறது மாஸ்டர் மாஃபிக்ஸோட சித்தப்பா பையன் ஆக்சிஸ் கியூப். ஆக்சிஸ் கியூப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாஸ்டர் மாஃபிக்ஸோட சித்தப்பா பையன் தான். பயங்கரமாக டர்ன் பண்ணுவார். மாஸ்டர் மாஃபிக்ஸாவது பரவாயில்ல, ஷேப்லாம் ஓரளவுக்கு நல்லா தெரியும். இவர் வந்து பயங்கரமாக டர்ன் பண்ணுவார். என்ன நடக்குதுன்னே தெரியாது. அண்ட் அதே மாதிரி இந்த 2 கியூப்பில் இந்த மாதிரி தான் சென்டர்ஸ்க்கு வந்து 2 கலர் இருக்குது பாருங்கள். இங்கே 2 கலர் 2 கலர் 2 கலர் 2 கலர் சென்டர்ஸ்க்கு 2 கலர். அண்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா 2 விதமான கார்னர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கார்னர் இருக்குது. அண்டு 3 சைடு கலர் இருக்கிற ஒரு கார்னர் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் எட்ஜ்லேயும் 2 விதமான எட்ஜ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரிலேட்ரல் ஷேப்பில் ஒரு எட்ஜ் பீஸ் இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் இது மாதிரி டபுள் கலரில் இருக்கிற ஹெச் பீஸும் இருக்குது. இந்த கியூபை சால்வ் பண்ணுறது உண்மையிலே செம்ம சேலஞ்சிங்காக இருந்தது. லைட்டாக கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் மாஸ்டர் மாஃபிக்ஸோடைய சம் டெக்னிக்ஸ் எல்லாம் இதில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணோடனே எனக்கு வந்து நான் சொல்ல உண்மையிலேயே நல்லா புரிஞ்சுது. இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மாஸ்டர் மாஃபிக்ஸோட கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே புரிய ஆரம்பிச்சது. மேபி நான் சொல்ல இன்கேஸ் நீங்கள் மாஸ்டர் மாஃபிக்ஸ் பார்த்து பயந்துருந்தீங்கன்னா இந்த கியூபை வாங்கி சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பார்த்து பயப்படுவீங்க. பட் இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்ல மாஸ்டர் மாஃபிக்ஸை செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுற முடியும். பிகாஸ் இவரும் சரி இவர் பெரியப்பா பையனும் சரி ஒருத்தருக்கு சலிச்சவங்க இல்லை. அது மாதிரி தான் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். செம்ம சேலஞ்சிங்கான ஒரு பசில். நீங்கள் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பசில் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இன்கேஸ் இந்த பசில்ஸுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். நிறைய பேர் ஆக்சிஸ் கியூபுடைய டுட்டோரியல்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சிஸ் கியூப் இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக டுட்டோரியல் வரும், வெயிட் பண்ணுங்கள்.
அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.